ஓகே கைஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னாலே நம்ம ஸ்கூலிங்கில் படிச்சிருப்போம். லைக் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அடிஷன் இருக்கும், அப்புறம் வந்து சப்ட்ராக்ஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் வந்து டிவிஷன். ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து ஜாவாலேயும் இருக்குது. அது கூட வந்து நமக்கு மாடுலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இதுவுமே வந்து நம்ம அர்த்தமெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கீழே தான் வரும். ஸோ இதெல்லாம் ஒன்றுன்னா வந்து நம்ம கோட் அடித்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடிஷன். ஓகேவா? ஸோ நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு லைக் என்ன பண்ணுறேன், 10 + 3 போடுறேன். ஸோ இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா என்ன வரணும், 13 வரணும். கரெக்டாக? ஸோ ரைட் கிளிக் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ரன் hello world.main. எஸ், பர்ஃபெக்ட். 13 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து சப்ட்ராக்ஷன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன். ஸோ 10 - 3 7 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, கூல். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 10 multiplied by 3 is equal to 30. Yes, perfect, 30. அடுத்து டிவிஷன் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிவிஷன் 10 divided by 3 என்ன வரணும், 3 பாயிண்ட் தானே வரணும். 3 வந்திருக்கா? ஓகே. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 10 divided by 3 பண்ணோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து டெசிமலில் வரணும். பட் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 3 மட்டும்தான் வந்திருக்கு. ஓகே, அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே எழுதியிருக்கிற 10ம் 3யும் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டைப். ஓகே, ஸோ அதனால் வந்து ரிசல்ட்டும் உங்களுக்கு இன்டீஜர் தான் வரும். நான் ஆல்ரெடி வந்து நம்ம லைக் டேட்டா டைப்ஸ் பார்க்கும்போது வந்து நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் டெசிமல் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணோம், ஃப்ளோட், அப்படி இல்லாட்டி டபுள் யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இன்டீஜர் அப்படிங்கிறனால தான் நமக்கு இந்த மாதிரி வந்து ஹோல் நம்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம இதை வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து டபுளாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஜாவாவில் டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படி ப்ராக்கெட் போட்டுட்டு இதில் டபுள் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. மறுபடியும் வந்து டபுள். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ண போகிற ரிசல்ட்டும் டபுள். ஸோ அதனால் இதையும் டபுள் மாற்றிக்கலாம். ஓகேவா? சாரி, இது வந்து டபுள் கோட்ஸ், இதில் வராது, ப்ராக்கெட்டில் வராது, டபுள். ஸோ இந்த டைப் காஸ்டிங் பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் மாற்றணும்னா இந்த மாதிரி தான் டைப் காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற சின்டாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம டீட்டெயிலாக வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்படி தான். ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ரிசல்ட் பார்த்திங்கன்னா டெசிமல்லையும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ 3ன்னு வந்திருக்குல்ல, அதுக்கு பதிலாக வந்து 3 பாயிண்ட் அந்த டெசிமல்ஸில் வரும். பார்த்திங்கன்னா 3.333 அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ இதுதான் டிவிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மாடுலோ. ஸோ மாடுலோவுக்கு நம்ம ஆப்ரேட்டர் வந்து மாடுலோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுற ரிசல்ட் இன்டீஜர். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா 10 மாடுலோ 3 என்ன வரும், ஐ திங்க் 1ன்னு நினைக்கிறேன். யா, பர்ஃபெக்ட், 1 வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். காம்பவுண்ட். ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ என்கிட்ட ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. அதில் வந்து 10 அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட்டை வந்து 2ஆல் ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுவேன், ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் ப்ளஸ் 2 இப்படின்னு போடுவேன். கரெக்டாக? ஸோ இப்படி போட்டேன்னா என் ரிசல்ட் வந்து 12 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து ஆப்வியஸ், நமக்கு இப்படி தான் தெரியும். ஒரு நம்பர் ஆட் பண்ணோன்னா ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணிப்போம். இதை வந்து வேறு மாதிரி எழுதலாம். ஓகே, ஸோ நம்ம ரிசல்ட்டை வந்து +2 தானே பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணலான்னா ரிசல்ட், ஓகேவா, ப்ளஸ் ஈக்குவல் டு 2 இப்படி போட்டாலும் இந்த லைன் நம்பர் 10ல் என்ன எழுதியிருக்கோமோ அதே தான் நடக்கும். பட் என்னென்னா இது வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட் மாதிரி, எப்படி ஷார்ட்கட் அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு ஷார்ட்கட் டு ரைட் இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலாக இது இப்படி எழுதிக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட் ஃபார் அடிஷன். இதுவுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ரிசல்ட் சேமாக தான் இருக்கும். 12 தான் நமக்கு அவுட்புட்டாக வரும். ஓகேவா? ஸோ லைக்வைஸ் மைனஸ் அதுவும் யூஸ் பண்ணலாம். மைனஸும் வந்து நமக்கு ரிசல்ட்டில் என்ன வேல்யூ இருக்கோ -2 பண்ணிவிடும். ஸோ இப்போ நம்ம -2 பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 10 அப்படின்னு வரும். ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ எல்லாத்துக்குமே வந்து இந்த காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் படி யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதலாம். ஸோ இப்படி எழுதுறதுனால என்னென்னா உங்களுக்கு
கொஞ்சம் அந்த பெருசாக இருக்கிறது கொஞ்சம் குட்டியாக தெரியும் நீங்கள் எழுத போகிறது. ஓகேவா? இது வந்து ஒரு ஷார்ட்டாண்டாக எழுதுறது. ஸோ மேக்ஸிமம் வந்து சில டெவலப்பர்ஸ் வந்து இப்படி எழுதுறது ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சிலர் வந்து இப்படி எழுதுறது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அ இண்டிவிஜுவல்ஸ் சாய்ஸ். பட் இந்த மாதிரி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து காம்பவுண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அடுத்து என்ன பார்க்கலாம்னா, இப்போ வந்து நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன், இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதுகிறேன். ஓகேவா? என்னென்னா 10 + 8 × 2 அப்படின்னு எழுதுகிறேன். ஸோ இதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 ஆப்ஷன் இருக்கும் கரெக்டாக. என்னென்னா 18 × 2 36, அப்படி இல்லை அப்படின்னா 16 + 10 26. கரெக்டாக? இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். என்ன சொல்கிறேன்னா 10 + 8 18 × 2 36 இருக்கும். அப்படி இல்லாட்டி 8 × 2 + 10 26 இருக்கும். இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். யாரெல்லாம் 26 சொன்னீங்களோ அவங்க எல்லாருமே கரெக்ட். பிகாஸ் there is a rule called BODMAS Rule. BODMAS Rule. இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பப்போலாம் ஒரு எக்ஸ்பிரஷனில் ப்ராக்கெட்ஸ் இருந்தால் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. அப்படியே பவர் சிம்பிள் இருந்தால் அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுங்க. அதுக்கப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் வந்து எந்த எக்ஸ்பிரஷனையும் எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னு ஜாவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதை எவாலுவேஷன் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 ஆப்ரேட்டர் தான் இருக்குது. ஒன்று அடிஷன், ஒன்று மல்டிப்ளிகேஷன். இந்த 2 ஆப்ரேட்டரில் எதுக்கு வந்து ப்ரையாரிட்டி ஜாஸ்தின்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனுக்கு தான் ப்ரையாரிட்டி ஜாஸ்தி. அப்போ ஃபஸ்ட்டு அதை பண்ணணும். அப்போ 8 × 2 16. அதுக்கப்புறம் அந்த 16ங்கிற ரிசல்ட்டை வந்து என்ன பண்ணோம், 10க்கு கூட ஆட் பண்ணும். அப்போ நமக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 26 அப்படின்னு வரும். ரன் பண்ணி பார்ப்போம். பக்கா 26 அப்படின்னு வந்துச்சா? ஸோ இவ்வளோ தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைப் காஸ்டிங்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது டிவிஷன் பார்க்கும்போது அங்கே வந்து நம்ம டைப் காஸ்ட் பண்ணியிருப்போம். அதை வந்து டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.